அப்பா, இந்த நல்ல மத்தியான வேலைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் தகப்பனே, அடியாளை நீர் இந்த இடத்திலே கொண்டு வந்த கிருபைகளுக்காக, தயவுக்காக, இரக்கங்களுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். என்னுடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் தகப்பனே உம்முடைய சமூகத்தில் பிரீதியா இருக்க வேண்டுமாறு கூட கெஞ்சிருக்கோம். மீதியான நேரத்தை உம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். இந்த நாள்ல நான் ஒப்புரவாகுதல் அப்படிங்கறத பற்றி நான் பேச போகிறேன். ஒப்புரவாகுதல் என்றால் மனமாற்றம். நமக்குள்ள ஒரு மனமாற்றம் வேணும். நல் மனம் பொருந்தக்கூடியவர்களாய் நம்ம காணப்பட வேண்டும். நம்மிடத்தில் உள்ள காரியங்களை எல்லாவற்றையும் நம்ம சரி செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இதுக்கு எடுத்துக்கிட்ட வசனம் என்னன்னா, மத்தேயு 5:23 26 வசனங்கள்ல உள்ள காரியங்களை பத்தி நான் சொல்லலாம். நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, எந்த காரியத்தை குறித்தும் நமக்கு மனத்தாங்கல்னா ஒருவர் மேல ஒருத்தர் வேதனை. நம்ம நினைக்கலாம், ஒரு காரியங்கள்ல ஒரு காலத்துல நம்மளை துன்பப்படுத்தினவங்க அநேகர் இருப்பாங்க, வேதனைப்படுத்தவங்க அநேகர் இருப்பாங்க, நமக்கு வருத்தம் கொடுத்தவங்க அநேகர் இருப்பாங்க. ஆனாலும் நாம் என்ன செய்யணுமா, தேவன் நம்மை மன்னித்தது போல நாம் அவர்களை என்ன செய்யணுமா, மன்னிக்க வேண்டும், மறுரூபம் அடைய வேண்டும். அதுதான் ஒப்புரவாகுதல். அப்ப நம்ம பழைய பாவங்கள் எல்லாம் விட்டுட்டு நம்ம மனம் திரும்புதல் தான், மறுரூபம் அடைதல் தான் ஒப்புரவாகுதல் என்ற கருத்தாகும். அது எப்படின்னா, கிறிஸ்துவில் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் மன்னிக்க வேண்டும் என வேதம் கூறுது. நம்முடைய வேதத்துல என்ன சொல்லுதுன்னா, எப்படி நம்முடைய தேவன் நம்மை மன்னித்தாரோ, நம்முடைய தவறுகள், நம்ம நிறைய பாவம் செஞ்சிருப்போம். ஒரு சில பாவங்கள் செஞ்சிருக்க மாட்டோம். கண்ணால செய்திருக்கலாம், வார்த்தையால செய்திருக்கலாம், மற்றவங்களை வேதனைப்படுத்தி இருக்கலாம், நம்முடைய செய்கைகளினால கூட நம்ம செய்திருக்கலாம், அடுத்து வேலை ஸ்தலங்கள்ல ஏதாவது தவறுகள் நடந்திருக்கலாம். இப்படியாக நம்முடைய பாவங்கள் அதிகமா இருந்தாலும் வேதத்துல என்ன சொல்லுதுன்னா, தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் மன்னிக்க வேண்டும் அப்படிங்கறத அவர் சொல்றாரு. அப்போ மத்தேயு 23:26 வசனங்கள்ல இயேசு என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று நினைவு கூறாயப்பா. நம்முடைய சகோதரனை நம்ம மன்னிக்காம நம்ம ஒரு பலிபீடத்துல போய் நின்று ஒரு புது நன்மை எடுக்கிறதோ, நம்முடைய காணிக்கைகளை செலுத்துறதோ அப்படி இருந்தால், அந்த நேரத்துல நமக்கு தேவன் வெளிப்படுத்தினா நம்ம என்ன செய்யணுமா, பலிபீடத்தின் முன்னால நம்முடைய காணிக்கையை வைத்து விட்டு போய் முதல்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்முடைய சகோதரனோட அல்லது சகோதரியோட நம்ம என்ன செய்யணுமா, ஒப்புரவாகணும். ஒப்புரவாகுதல்னா நம்ம தவறுகளை மன்னித்து அதை நாம் சீர்படுத்தி கொள்ள வேண்டும். அதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன செய்யணுமா, காணிக்கைகளை செலுத்த வேண்டும் என்பதாக நம்முடைய வேதாகமத்துல சொல்லுது. அப்போ இதுல என்ன நடக்குதுன்னா, நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மள மத்தவங்க மன்னிக்கணும், ஐயோ தெரியாம செய்த தப்பு தானே, ஏன் அவங்களால மன்னிக்க முடியாதான்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ அப்படி நினைக்கிற நம்ம என்ன செய்யணும், கர்த்தர் நிபந்தனையோடுதான் நமக்கு என்ன செய்யறாராம், மன்னிப்ப தருகிறார். அப்போ மன்னிப்பு எல்லாருக்கும் எளிதில கிடைக்காது. நம்மள தேவன் உடனே மன்னிச்சிருவாரு நம்ம செய்த தப்புக்குன்னு கிடையாது. தாவீது உடனே மன்னிப்பு கிடைச்சுதா, நாத்தான் வேலால குற்றப்பட்டு அவன் மனங்கசந்து கடவுள்கிட்ட அழும்போதுதான் அவனுக்கு மன்னிப்பு கொடுக்கப்படுது. அப்ப நாமும் என்ன செய்யணுமா, நாம் மற்றவங்க தவறுகளை நம்ம மன்னிக்கும் போது, நாம் மனம் திரும்பும் போதுதான் தேவன் நமக்கு என்ன செய்வாரா, மன்னிப்பார். இல்லைன்னா நமக்கு மன்னிப்பு கிடைக்காது. இதுல என்ன விசேஷம்னா, யாருக்கெல்லாம் மன்னிப்பு கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். மத்தேயு 6:14-15 என்ன சொல்றாரா, மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால், நாம் மன்னித்தால்தான் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். என்ன யார் மன்னிப்பா, நாம் மற்றவங்களை மன்னித்தால்தான் நம்முடைய தேவன் நம்மள பாவங்களை மன்னிப்பார். நாம் மன்னிக்கல அப்படின்னா நமக்கு மன்னிப்பு கிடையாது. அப்ப நம்ம மன்னிக்கும் போதுதான் நமக்கு மன்னிப்பு கிடைக்குமே தவிர, மன்னிக்காத பட்சத்துல நம்ம அதை மனதுக்குள்ளேயே வைத்துக்கிட்டு, ஐயோ இப்படி பண்ணிட்டாங்க, நம்ம ஏன் இப்படி அவங்கள மன்னிக்கணும், அவங்களை ஏற்றுக்கொள்ளணும்னு நம்ம நினைத்தால் அது நமக்கு மன்னிப்பு கிடைக்காது. அடுத்து மத்தேயு 6:12 சொல்றாரு பாருங்க, எங்கள் கடனாளிகளுக்கு பரமண்டல ஜபத்துல அழகா சீடர்களுக்கு அவர் சொல்லி கொடுக்கிறாரு, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். அப்போ எங்கள் கடனாளின்னா யாரு, நம்ம யாருக்கெல்லாம் கடன் பட்டிருக்கோமோ இந்த காரியங்கள்ல, மன்னிக்கிற காரியங்கள்ல, அப்போ
நாம என்ன செய்யணுமா, அவங்களெல்லாம் மன்னிக்கணும். அப்போ அவங்கள மன்னிக்கும் போது நம்முடைய கடன்களை எல்லாம் என்ன செய்வாரா தேவன் மன்னிப்பார். நம்முடைய காரியங்களை எல்லாம் அவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். அவர் சீஷர்களுக்கு அழகா சொல்லிக் கொடுக்கிறார். லூக்கா 11:4 பாருங்க, எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும் எங்களிடத்தில் கடன் பட்டுக்கிறவருக்கு மன்னிக்கிறோம். அப்ப கடவுளுக்கு நம்ம என்ன கேட்கலாம், அப்பா எங்க பாவத்தை நீங்க மன்னிங்க, நாங்க அறியாமல் செய்த பாவத்தை மன்னிங்க அப்படின்னு நம்ம கேட்கும் போது தேவன் நமக்கு நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு என்ன சொல்றாரா, கடன் பட்டவராய் இருக்கிறார். அப்போ இன்னொரு காரியம் என்னன்னா, நம்ம பாவம் செய்துகிட்டே இருக்கிறோம். ஆனா பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருந்து திரும்ப திரும்ப நம்ம பாவம் செய்தால் மன்னிப்பு கிடையாது. 70 முறை மன்னிக்கிற தேவன் தான். ஆனாலும் நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டு என்ன செய்யணுமா, மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். திரும்ப அந்த பாவங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. அடுத்து இன்னொரு காரியமா சொல்றாரு, நீதிமொழிகள் 28:13 என்ன சொல்றாருன்னா, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், ஆனால் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான். அப்ப நம்ம பாவம் செய்துட்டோம், நமக்கு தெரியுது, ஓ இவங்களுக்கு செய்தது தப்பு, இந்த காரியத்தை நம்ம செய்தது தப்பு, இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அந்த பாவத்தை நம்ம என்ன செய்யணுமா, தேவனிடத்துல அறிக்கை செய்து திரும்ப அந்த பாவங்களை செய்யாதபடிக்கு, ஒரு தகப்பனை ஏமாத்துறோம், தாயை ஏமாத்துறோம், ஆனா அதை உணர்ந்து நாம் அந்த பாவங்களை திரும்ப நாம செய்யாதபடிக்கு நாம் என்ன செய்யணுமா, விட்டு விடணும். அப்பதான் நமக்கு என்ன கிடைக்குமா, தேவனிடத்துல இருந்து இரக்கம் கிடைக்கும். தெரிந்து செய்தால் நமக்கு அடிதான், தெரியாமல் செய்யறவனுக்கு என்ன உண்டு, கண்டிப்பா மன்னிப்பு உண்டு. அதான் சொல்றாரு, யாருக்கெல்லாம் என்ன கிடைக்கும், மன்னிப்பு கிடைக்கும் என்பதாக இந்த காரியங்களை நம்ம பார்க்கிறோம். அடுத்து நம்மிடத்துல என்ன குணங்கள் காணப்படும், நம்மிடத்துல என்ன குணங்கள் இருக்கு, நம்முடைய வாழ்க்கையில நம்மிடத்துல என்ன குணங்கள் காணப்படுது. ரோமர் 7:15-18 சொல்றாரு பாருங்க, அது எப்படி எனில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன், நன்மை செய்ய வேண்டும் என்று விருப்பம் என்னிடத்துல இருக்குது, ஆனால் நன்மை செய்வதோ என்னிடத்துல இல்லை அப்படின்னு யார் சொல்றாருன்னா, பவுல் சொல்றார். ரோமருக்கு எழுதின நிருபத்துல பவுல் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, என் மாம்சத்துல நன்மை வாசமா இருக்கிறது இல்லைன்னு நான் அறிந்திருக்கிறேன், நன்மை செய்யணுங்கிற எண்ணம் எனக்கு இல்ல, ஆனாலும் நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் என்னிடத்துல இருக்குது. ஒரு பக்கம் இல்ல, ஒரு பக்கம் நம்ம உள்ளத்துல என்ன இருக்கு, இல்ல இவங்க கஷ்டப்படுறாங்க, இவங்க வேதனைப்படுறாங்க, இவங்களுக்கு நம்ம நன்மை செய்யணும் அப்படிங்கிற விருப்பம் நம்ம உள்ளத்துல கண்டிப்பா வரும். அப்போ அவங்களுக்காக நம்ம என்ன செய்யணுமா, நன்மை செய்யணும். ஆனா நம்மிடத்துல இருக்கிற அந்த பாவ சுபாவத்தினால, அந்த குணத்தினால நம்ம என்ன செய்ய மாட்டோமா, நன்மை செய்வதோ நம்மிடத்துல இல்ல அப்படிங்கிறத ரோமருக்கு எழுதின நிருபத்துல பவுல் கூறுறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில என்ன ஆட்கொண்டு இருக்குன்னா, பாவம் தான் நம்மை அப்படி செய்ய தூண்டுகிறது. நம்முடைய இருதயம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத எரேமியா 17:9 அவர் சொல்றாரு, நம்முடைய இருதயம் எல்லாவற்றை பார்க்கிலும் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார் என்று எரேமியா. அப்ப நம்முடைய உள்ள எப்படி இருக்கான், பயங்கர, நம்ம பாவத்துல பிறந்தவங்க தான், அதனால நம்முடைய உள்ள எப்படி இருக்கான், பயங்கரமான கேடு நிறைந்ததா இருக்குது. யாருக்குமே நன்மை செய்யணும்னு இருந்தாலும் அது செய்ய மனசு வரல. ஆனா அதை யார் அறியத்தக்கவன் என்று எரேமியா கூறுகிறார். ஏன்னா பார்வோன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இஸ்ரேல் மக்களை அடிமையா வச்சிருக்கான். அநேக வாதிகள் அவனுக்கு கொடுக்கப்பட்டாலும் இஸ்ரவேலரை விடுவித்து தேவனை வழிபடுவதற்கு அவன் அறியாம இருக்கிறான். அவன் இருதயம் எப்படி இருக்குன்னா, கடின இருதயமா இருக்குது, திருக்குள்ளதா இருக்குது, கேடு உள்ளதா இருக்கிறது. அதனால அவன் என்ன செய்யறான், இஸ்ரவேலரை அனுப்ப அவன் விருப்பமே இல்ல. கடைசியில என்ன பண்ணிட்டான், கடின இருதயமும் கடவுள் நொறுக்கிட்டாரு, அனுப்புனான். அப்படிதான் நம்முடைய இருதயமும் என்ன இருக்கு, நம்ம உதவி செய்யணும் நினைப்பான். ஆனா ஒரு சில காரியங்களை குறித்து நம்ம என்ன செய்வோம், ஐயோ ஏன் நம்ம செய்யணும், அவனுக்கு என்ன நன்றியா இருக்க போகுது அப்படின்னு கூட நம்ம விலகலாம். அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கறதான் இவர் சொல்றாரு. அதே இருதயம் யாருக்கு இருந்துச்சுன்னா, கடின இருதயம் இஸ்ரவேலருக்கு இருந்துச்சு. மோசே வழி நடத்தி கூட்டிட்டே போறாரு, அவங்களுக்காக கதறி அழுறது அந்த மோசே தான் அழுறாரு. ஏன்னா அவங்க அப்படி பாவம் செய்யறாங்க. தண்ணி இல்ல, எங்களுக்கு குடிக்க உணவு, தண்ணி இல்ல, உணவு இல்ல, இப்படி நாங்க நடக்கிறோம். அதோட நாங்க பார்வோன் இடத்துல இருந்திருந்தா கூட நாங்க என்ன செஞ்சிருப்போம்,
நல்லா இருந்திருப்போம், எங்களுக்கு உணவு கிடைச்சிருக்கும். அது எவ்வளவுதான் தேவன் நன்மை செய்தாலும் அவங்க அந்த நன்மைகளை ஏற்றுக்கொள்ளாம, மோசே எவ்வளவுதான் இவங்களுக்கு உதவி செய்தாலும், ஆனா இவங்க என்ன நினைக்கலையா, அவங்க இருதயம் எப்படி இருந்துச்சா, கடின இருதயமா தான் இருந்துச்சு. அதனால தேவன் என்ன சொல்றாரு, அவங்களை அழித்து போடுவேன்னு சொல்றாரு. ஆனாலும் மோசே அந்த இஸ்ரவேல் மக்களுக்காக போறான். நீங்க கடத்திட்டு வந்துட்டீங்கப்பா, பார்வோன் இடத்துல இருந்து கொண்டு வந்துட்டீங்கப்பா, இப்ப நீங்க அழிப்பேன்னு சொன்னா அது எப்படி? ஒரு நீதிமானுக்காகவாவது நீங்க என்ன செய்யணும், அவனை இஸ்ரேல் மக்களை பாதுகாக்கணும்னு அவரு கேட்கிறாரு. அப்படிங்க. அப்ப நம்முடைய இருதயம் எப்படி இருக்குன்னா, கடின இருதயமா தான் இருக்கு. அதை மென்மையான இருதயமா மாற்றுவதற்காக நாம் தேவனிடத்துல என்ன செய்யணுமா, போராடி ஜெபிக்க வேண்டும். அடுத்து நம்ம என்ன சொல்றாருன்னா, நான் பிறருடன் ஒப்புரவாக மன மறுமணம் பொருந்துவதற்கு, மறுரூபப்படுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? பழைய பாவங்களை விட்டு நாம் மறுரூபம் அடைவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? எபிரேயர் 3:7 சொல்றாரு, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள் ஆகில், நாம் என்ன செய்யணுமா, மறுரூபப்படுவதற்கு தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். எபிரேயர் 3:7 இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள் ஆகில், அவருடைய சத்தத்தை கேட்டு நம்ம கீழ்ப்படியும் போது அவர் என்ன செய்வாரா, நம்மோடு ஒப்புரவாகுவார். அவர் நம்மோடு ஒப்புரவாகுவார். அவர் எப்பொழுதும் நம்மோடு ஒப்புரவாகிறார். அப்படி ஒப்புரவானால் நாம் தேவனுக்கு சத்துருவாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே நம்ம எப்படி அவரோட ஒப்புரவாக்கப்பட்டோம்? நம்ம எப்படி ஒப்புரவாக்கப்பட்டோம்? தேவனுக்கு சத்துருக்களாதான் நம்ம இருந்தோம், அன்புள்ளவங்களா இல்ல, பாவிகளாதான் இருந்தோம். அப்படி இருக்கச்சுல பிதாவானவர் என்ன செய்யறாரா, அவருடைய குமாரனின் மரணத்தினாலே குமாரனை அனுப்பி அவர் சிலுவையிலே தன்னுடைய ரத்தத்தை சிந்தி, யாருக்காக? பாவிகளாகிய நமக்காக. அப்படி அவர் சிந்தின ரத்தத்தினாலே நாம் என்ன செய்தோமா, அவரோடு ஒப்புரவாக்கப்பட்டோம். நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். அவருடைய சிந்தின ரத்தத்தினால ஒப்புரவாக்கப்படுகிறோம், அவருடைய ஜீவனாலே நாம் என்ன செய்யறோம், ரட்சிக்கப்படுகிறோம். அதனாலதான் நாம் என்ன செய்யறோம், நாம் கிறிஸ்துவை உடையவர்களாய் மாற வேண்டும். கிறிஸ்தவர்களாய் அல்ல, கிறிஸ்துவை உடையவர்களாய். கிறிஸ்து நமக்குள்ள இருந்தா நாம் இப்படிப்பட்ட பாவங்களை செய்ய மாட்டோம். கிறிஸ்தவர்களாய் இருப்பது பெரிய காரியம் அல்ல, நாம் கிறிஸ்துவை உடையவர்களாய் மாற வேண்டும். 2 கொரிந்தியர் 5:17 கூறியபடி, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எப்படி இருப்பானா, புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புது. அப்ப நம்ம கடவுளுக்குள்ள வரும்போதுதான் நம்ம நினைச்சு பார்ப்போமே, அந்த காலத்துல நம்ம எப்படி இருந்தோம், சிறு பிராயத்துல ரொம்ப சேட்டை பண்றவங்களாம் நம்ம இருப்போம். அப்ப நம்ம ரொம்ப கடவுளை அறிந்திருக்க மாட்டோம், கடவுள்கிட்ட நெருங்கி போயிருக்க மாட்டோம். காலங்கள் மாற மாற நமக்கு பயங்கர சோதனைகள் வேதனைகள் எல்லாம் வரும்போது, அதன் மூலமாக நம்ம புடமிடப்படும் போது, தேவன் நம்மளை புடப்படுத்தும் போது, நம்ம மாற்றும் போது, புடமிடும் போதுதான் நம்ம மாற ஆரம்பிக்கிறோம். அப்பதான் நமக்குள்ள என்ன வருது, கிறிஸ்து நமக்குள்ள வராரு. அந்த கிறிஸ்து நமக்குள்ள வரும்போதுதான் நம்ம என்ன செய்ய போறோமா, புது சிருஷ்டியாய் நம்ம இருக்கிறோம். அப்ப பழைய நாட்கள்ல உள்ள பாவங்கள் எல்லாம் என்ன செய்யுமா, நம்மளை விட்டு ஒளிந்து போகும். அதனாலதான் சொல்றேன், பழையவை மறந்து புதியவைகளை நாடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. பழைய சீரை பார்க்கிலும் முந்தின சீரை பார்க்கிலும் பிந்தின சீர் நலமாய். அப்ப நம்ம பழைய நாட்களை காட்டிலும் இந்த நாட்கள் நம்ம என்ன செய்யறோம், நல்ல சீர் புரிந்தியவங்களா காணப்படுறோம். அதுக்கு காரணம் நாம் கிறிஸ்துவை உடையவர்களாய் இருப்பதுதான். அவரை விசுவாசித்து நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் என்ன செய்யறோம், ஆவியானவரா நம்முடைய ஜென்ம சுவாபம், நமக்குள்ள இருக்கிறதான அந்த பாவ சுவாபம், பிறக்கும் போதே நமக்குள்ள இருக்கிறதான அந்த பாவ சுவாபங்கள் மாற்றப்படுகிறது. சங்கீதம் 62:8 என்ன சொல்றாருன்னா, நாம் தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை ஊற்ற வேண்டும். அது உண்மை. நம்ம ஊற்றும் போதுதான் நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும், நம்முடைய முகம் பிரகாசம் அடையும் என்பதை நான் காண முடியும். அப்ப நமக்கு எல்லா பாடுகள் வந்தாலும் மனுஷரை நோக்கி ஓடாதபடிக்கு நாம் நம்முடைய முழங்கால்களை முடக்கி, முழங்காலில் கிடைக்காது வேற எதுலையுமே நமக்கு கிடைக்காது. நம்முடைய முழங்கால்களை முடக்கும் போதுதான் தேவன் நமக்கு பதில் தர்றாரு. அப்ப நம்ம என்ன செய்யணுமா, தேவனுடைய சமூகத்துல நம்முடைய இருதயத்தை ஊற்ற வேண்டும். தாவீது அப்படி ஊற்றிதான் தன்னுடைய வாழ்க்கையில வெற்றியை பெற்றுக்கொண்டான். சங்கீதத்தில் எழுதின தாவீது அப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபட்டனாலதான் அவனுடைய வாழ்க்கை என்னது, மேன்மையானதாய் காணப்பட்டது. யோவான் 15:4-9 வரைக்கும் உள்ள வசனங்களை நம்ம பார்த்தோம்னா,
தேவனாகிய திராட்சை செடியில் நாம் நிலைத்திருக்கும் பொழுது நாம் நல்ல கனிகளை கொடுக்க முடியும், அன்பின் கனிகளை தர முடியும். நாம் பிறருடன் ஒப்புரவாக நமக்குள்ள தேவ அன்பு. அப்ப நமக்குள்ள என்ன ஆகணும்னா, நான் தேவனாகிய திராட்சை செடியில அவர் சொல்றாருல, நானே திராட்சை செடி, என்னில் நிலைத்திருக்கிறவன் அநேக கனிகளை கொடுப்பான் அப்படின்னு சொல்ற. அப்ப நம்ம அந்த செடியில நிலைத்திருந்தாதான், அந்த கொடியானது அதுல பற்றி படர்ந்து வந்தாதான், அந்த தேவ அன்பு நமக்குள்ள இருந்தாதான் நம்ம என்ன செய்ய முடியுமா, பிறர் தப்பிதங்களை மறந்து நாம் அவர்களோடு உறவு வைத்துக் கொள்ள முடியும். அப்படி இல்லைன்னா நம்மளால முடியாது. அப்ப நமக்கு என்ன வேணும்னா, தேவ அன்பு நிச்சயமாக நமக்கு தேவை. அடுத்து, எப்படிப்பட்ட அன்பு வேண்டும், நம்முடைய இடத்துல என்ன, எப்படிப்பட்ட அன்பு நமக்கு வேணும்? 1 யோவான் 3:18 சொல்றாரு பாருங்க, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூறணுமா. நம்முடைய செய்கைகள், நம்ம கடவுளுக்குள்ள பிள்ளைங்கிறத நம்ம செய்கையினாலையும் உண்மையாலேயும் நம்ம என்ன செய்யணுமா, அன்பு கூறணும். தேவன் இப்படியாக அன்பு கூர்ந்தார் என்பதை நம்ம லூக்கா 23:34 பார்க்கிறோம். தேவன் நம்ம மேல வைத்த அன்புனாலதான் நமக்காக பாடுபட்டாரு. இப்படியான அன்பை நமக்கு கொடுத்ததுனாலதான் நம்ம இப்படி இருக்கிறோம். அடுத்து, இயேசுவை துன்பப்படுத்தியவர்களை பார்த்து என்ன சொல்றாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்று அவர் துன்புறும் வேளையிலும் அவரை துன்பப்படுத்தும் போது, அவளை சிறுவையில் அறையிறதுக்கு கொண்டு போகப்படும் போது, அவன் மேல நிந்தையான வார்த்தைகளை எல்லாம் சொல்லும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, இவங்களுக்கு மன்னிங்க, அவங்க என்ன செய்யறோம்னே தெரியாம செய்யறாங்க. அப்படிப்பட்ட வேளையில அவர் என்ன சொல்றாரு, எல்லாருக்காகவும் அவர் என்ன செய்யறாரு, வேண்டுதல் செய்யறாரு. அப்படிப்பட்ட அன்பு நமக்குள்ள காணப்படணும் அப்படிங்கிறத சொல்றாரு. அடுத்து, யூதாஸ் காரியத்தை என்ன சொல்றான், தேவனோடய கூட இருக்கிறான், ஆனாலும் அவன் என்ன செய்தான், இயேசுவை முத்தமிட்டு 30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுத்தான். அப்படிப்பட்ட யூதாசை கூட தேவன் என்ன சொல்றாருன்னா, சிநேகிதனே என்கிறார். அப்ப நமக்கு தீமை செய்யறவங்களை நம்ம என்ன செய்யணுமா, சிநேகிதனே சிநேகிதியே என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளணும். அந்த தவறுகளை மன்னிக்கக்கூடிய அன்பு நம்மிடத்துல காணப்பட வேண்டும். அடுத்து, அவங்களை யாரையுமே அவர் என்ன சொல்லல, சத்துரு விரோதின்னு அவர் சொல்லவே இல்லை. அப்படிப்பட்ட அன்பு தான் நமக்கு என்ன வேணும், கண்டிப்பா நமக்கு வேணும். அடுத்து, கிறிஸ்துவின் அன்பு காணப்படாதவர்கள் யார்? யாரெல்லாம் கிறிஸ்துவின் அன்பு காணப்படாதவர்கள் அப்படின்னா, ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல காயின் இடத்துல அந்த அன்பு இல்லை. ஏன்? அவன் ஆபேல் காணிக்கை அங்கீகரித்து கொண்டாருங்கனால அவனை கொலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு வெறிதான் அவனிடத்துல காணப்படுது. தன் சகோதரனை கொலை செய்யணும். அடுத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா, யோசேப்பின் சகோதர இடத்துலயும் அன்பு இல்லை. ஏன்னா யோசேப்பு தேவ அப்பா நேசிக்கிறாரு, அவரை நல்லா வழி நடத்துறாரு, அவன் நமக்கு இடைஞ்சலா இருக்கான், நம்முடைய காரியங்களை எல்லாம் அவன் தகப்பன்ட்ட போய் சொல்லிடுறான் அப்படிங்கிற ஒரு கோபமான எண்ணத்துல அவனே செய்யறான். குழியில தூக்கி போட்டுறாங்க, அடுத்து ஒரு வியாபாரிகிட்ட வித்துடுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை அவனுடைய சகோதரர்கள் செய்யறாங்க. அடுத்து, கெட்ட குமாரன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, லூக்கால அவன் இளைய குமாரன் தன்னுடைய தகப்பனிடத்துல இருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு போய், ஆனா மனம் திரும்பி அவன் தன்னுடைய தகப்பனிடத்துல வாரான். உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தினேன், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லும் போது அவனுடைய மூத்த சகோதரனுக்கு அவன் மேல அன்பு இல்லை. இவ்வளவு சொத்தை அழிச்சிட்டான், அவனை அப்பா சேர்த்து விருந்து கொடுக்குறாரு, நான் இவ்வளவு நாள் அப்பாவுக்காக உழைத்தேன், எனக்கு எதுவுமே செய்யல, அவனுக்குள்ள ஒரு பொறாமை வருகிறது. இவங்கெல்லாம் கிறிஸ்துவின் அன்பு காணப்படாதவங்க. அடுத்து மத்தேயு 18:23 ஒரு 35 வசனங்கள்ல ஒரு ஓமையை கடவுள் சொல்றாரு. அது என்ன ஓமைன்னா, ஒரு மனுஷன் 16,000 தாலந்து கடன் வாங்கியிருக்கான் ராஜா கிட்ட. ஆனா அந்த ராஜா அவன் வாங்கின கடனை அவனால கட்ட முடியலன்னு விட்டுறாரு. ஆனா அவன் என்ன செய்யறான், தன்னிடத்துல கொஞ்சமா வாங்கின ஒரு வேலைக்காரனை பிடிச்சு, நீ கொடுக்கலன்னா உன்னை சிறையில் அடைச்சிருவேன்னு அடைக்கிறான். அப்ப அவனுக்கு என்ன இருக்குது, கடவுள் அவனை மன்னிச்சுட்டார், ராஜா மன்னிச்சுட்டார், அவனுக்கு மன்னிக்கிற குணம் இல்ல, அவன் அன்பு காணப்படாதவன். அடுத்து, தாவீதின் மகனாகிய அப்சலோமிடமும் சவுலிடமும் என்ன இல்ல, தாவீதின் நாட்கள்ல அப்சலோம் என்ன செய்யறான், எப்படியாவது தாவீத இது பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்குள்ள காணப்படுகிறது. அவங்கள்ட்ட என்ன இல்ல, அன்பு காணப்படவில்லை. சவுல்கிட்டயும் அன்பு இல்லை. எப்படின்னா, தாவீத அழிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் அவனுக்கு இருந்துச்சு. அப்படிப்பட்ட அன்பு காணப்படாதவர்களை நாம் வேதாகமத்துல காணலாம். அடுத்து, அதே நேரம் கிறிஸ்துவின் அன்பு காணப்பட்டவர்களும் காணப்படுறாங்க. கிறிஸ்துவின் அன்பு யாருகிட்ட எல்லாம் இருந்துச்சுங்கிறதையும்
வேதாகமம் அழகா எடுத்துக்கிடுது. அது யார்கிட்டலாம் இருந்துச்சுன்னா ஆபேலிடம். அவன் தன் சகோதரனாகிய காயின் மேல் சிறிது கூட சந்தேகப்படவே இல்லை, பொறாமப்படவும் இல்லை. காயின் ஆபேலுக்கு உள்ள காணிக்கையை தேவன் அங்கீகரித்தாரு, காயின் காணிக்கையை அங்கீகரிக்கல. ஆனாலும் ஆபேல் என்ன நினைக்கல, அவன் மேல கோவப்படல, அவனை நேசிக்கத்தான் செய்தான். அப்போ ஆபேலின் அன்பு சிறந்தது, அவன்கிட்ட கிறிஸ்துவின் அன்பு காணப்பட்டுச்சு. அடுத்து ஆதியாகமம் 33:4 பாருங்க. ஏசா எதிர்கொண்டு போய் யாக்கோபை தழுவி அவன் கழுத்தை கட்டி கொண்டு முத்தம் செய்தான். ஏன்? அதுக்கு முன்னால அவனுக்குள்ள ஒரு வெறுப்பு இருந்துச்சு, நம்மளை ஏமாத்தி ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு போனானா. ஆனா ஒரு நாட்களுக்கு பிறகு, சில நாட்களுக்கு பிறகு அவன் மனம் திரும்பி தன்னுடைய யாக்கோபு வாரான் அப்படின்னு அறிந்த உடனே அவன் என்ன செய்யறானா, அவனுக்கு முன்னால போய் அவன் கழுத்தை கட்டி கொண்டு அழுது அவனை என்ன செய்யறானா, முத்தம் செய்து அவனை ஏற்றுக்கொள்கிறான். பழைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அவனை ஏற்றுக்கொள்கிறவனாய் காணப்படுகிறான் இந்த அதிகாரத்துல. அதே மாதிரி ஆதியாகமம் 50:18 பாத்தீங்கன்னா, யோசேப்பு தன் சகோதரனாகி பஞ்ச நாட்கள்ல யோசேப்பின் இடத்துக்கு தான், பார்வோனின் இடத்துக்கு தான் அவனுடைய சகோதரர்கள் வாராங்க. அவனுடைய சகோதரர்கள் அவன் பார்த்த உடனே மனம் கசந்து அழுதான். நோக்கி என்ன சொல்றான், என்கிட்ட வாருங்கள், நீங்கள் எகிப்திற்கு போகிற இடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகி யோசேப்பு நான் தான். அவன் செய்திருக்கலாம், தண்டனை கொடுத்திருக்கலாம். நம்மளை நாடி வந்துட்டாங்க, இவங்களுக்கு ஏன் சாப்பாடு கொடுக்கணும், உணவு கொடுக்கணும், இவங்களை சிறையில அடைக்கலாம், என்ன துன்பப்படுத்தினவங்க இவங்க தானே அப்படின்னு அவன் நினைக்கலாம். அந்த இடத்துல அந்த யோசேப்புக்கு அந்த எண்ணமே இல்லை. அவனிடத்துல ஒரு கிறிஸ்துவின் அன்பு காணப்பட்டதுனால தன்னுடைய சகோதரர்களை நேசித்து, நான் தான் உங்களுடைய சகோதரன், உங்களை போஷிக்கும்படிதான் தேவன் என்னை இந்த இடத்துல கொண்டு வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவங்கள எல்லாரையும் வர சொல்லி அவங்களுக்கு அன்பு செலுத்துறான். அதே மாதிரி ஆதியாகமம் 14:12-16 பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் லோத்துக்கு அவன் மேல கொஞ்சம் பொறாமதான். அவன் ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து போறான். அந்த இடத்துல அந்த சோதோம் குமாரா அழிக்கப்பட்டு அவன் பகைவர்களால பிடிபட்டு போனாலும் அந்த ஆபிரகாம் என்ன செய்யறாரு, லோத்தை விட்டு கொடுக்கல. அவன் என்ன செய்யறான், போய் அவங்களோட குடும்பத்தையும் அவங்க எல்லாரையும் பகைவர் இடத்துல இருந்து மீட்டு கொண்டு வரான். அது தேவனுடைய அன்பு, ஆபிரகாமுக்கு இருந்தது தேவனுடைய அன்பு. அடுத்து லூக்கா 15:19-21 தகப்பன் இளையகுமாரனை மன்னித்தார். அது தகப்பன் தேவனுடைய அன்பு இருந்ததுனால அந்த இளையகுமாரனை மன்னித்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்து தாவீது 1 சாமுவேல் 24:17 பாத்தீங்கன்னா, சவுலை கொலை செய்யக்கூடிய நிலையிலும் தாவீது என்ன செய்யறானா, கொலை செய்யல. ஏன்னா அவன் கடவுளால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன். சால்வையின் ஓரத்தை வெட்டிட்டு வந்தா கூட அவனுக்குள்ள ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கு, அவனை கொலை செய்யக்கூடாதுங்கிற எண்ணம் இருந்துச்சு. இது நம்ம செய்தது தவறு அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் அவன் தீமை செய்ய தேவன் அவனை அனுமதிக்கல. சவுல் தாவீதை பார்த்து என்ன சொல்றான், நீர் என்னை பார்க்கிலும் நீதிமான். ஏன்னா அவனை கொலை பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் கொலை செய்யாததுனால சவுல் குத்தப்பட்டவனாக அவன் சொல்றான், தாவீதை பார்த்து நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், தேவன் என் இருதயத்திற்கு. தேவன் தாவீதை என்ன சொல்றான்னா, அப்போஸ்தலர் 13:22 என் இருதயத்திற்கு ஏற்றவன். ஏன்னா தாவீது எல்லா விதத்திலும் தீமை செய்யாதபடி விலகி தன்னை காத்துட்டான். ஏன்னா தேவனுடைய அன்பு அவனிடத்துல இருந்ததுனால. அதனால தேவன் என்ன சொல்றாரு, இவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லுகிறார். அடுத்து நம்முடைய வாழ்க்கையில நமக்கு கிடைப்பது என்ன, நமக்கு தேவனால என்னெல்லாம் கிடைச்சிருக்கு, என்ன கிடைச்சிருக்கு? கொலோசியர் 1:20-21 சொல்றாரு, சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால் நம்ம என்ன செய்தாரு, நம்மை ஒப்புரவாக்கினார். அடுத்து புத்திரராய் ஏற்றுக்கொண்டாருங்கிறது எபேசியர் 2:16 அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்கதான புத்திர சுவீகாரத்தை நமக்கு தந்தார், நம்மளை ஒப்புரவாக்கி கொண்டார், புத்திர சுவீகாரத்தினை தந்தார், நமக்கு சமாதானத்தை தந்தார். அடுத்து ஏசாயா 40:5 நீதிமொழிகள் 19:11 கர்த்தருடைய மகிமை நமக்கு கிடைக்கும். அவருடைய மகிமை என்ன செய்யுமா, நமக்கு கிடைக்கும். அடுத்து எபேசியர் 1:7 கொலேசியர் 1:14 அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே நமக்கு என்ன கிடைக்குது, பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கு. அப்ப நமக்கு ஒப்புரவாக்குறாரு, புத்திர சுவீகாரத்தின் வரத்தை தர்றாரு, மகிமை நமக்கு கிடைக்குது, ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினால பாவ மன்னிப்பு கிடைக்குது.
அடுத்து நீதிமொழிகள் 28:13 இரக்கம் கிடைக்கிறது. 28:13 இரக்கம் கிடைக்குது. அது எதனால கிடைக்குது? பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிடும் போது அவருடைய இரக்கம் நமக்கு கிடைக்கப்படுகிறது. இதெல்லாமே நமக்கு கிடைக்குது. ஒரு 5 பாயிண்ட் நமக்கு கிடைக்குது. அடுத்து நம்மிடம் காணப்பட வேண்டிய குணம். அப்ப இதெல்லாம் நம்ம வாங்கணும், அப்பாட்ட இருந்து நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா நம்மிடத்துல என்ன குணங்கள் காணப்பட வேண்டும்? என்ன குணங்கள் காணப்படணும் அப்படின்னா, தீமைக்கு நாம் என்ன செய்யணும்? நன்மை செய்ய வேண்டும். அடுத்து பிறரை நேசிக்கவும் மன்னிக்க வேண்டும். பிறருடைய தப்புதங்களை நம்ம மன்னிக்கணும், அவங்களை ஏற்றுக்கொள்ளணும். அடுத்து நமக்கு மெயினானது என்னன்னா, கிறிஸ்துவின் நமக்கு அன்பு நமக்குள்ள வேண்டும். ரோமர் 5:5 சொன்னதுபடி நமக்கு கிறிஸ்துவின் அன்பு நமக்கு வேண்டும். சுத்த இருதயம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அடுத்து எபேசியர் 4:32, கொலோசியர் 3:13 படி தயவாயும் மன உருக்கம் உடையவர்களாய் நம்ம காணப்படும். நம்ம நன்மை செய்யணும், மற்றவங்களை நேசிக்கணும், மன்னிக்கணும், கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ள வேணும், மன உருக்கம் உடையவர்களாயும் தயவுடையவர்களாயும் நம்ம இருக்கணும். பொறாமை, எரிச்சல், கோபம் என்ன செய்யக்கூடாது? மற்றவங்க மேல வரக்கூடாது. அடுத்து நம்ம என்ன செய்யணும்னா சமாதானம் பண்ணிடுறோம். ஒரு இடத்துல சண்டை போடுறாங்கன்னா சண்டையை மூட்டி விடக்கூடாது. இங்க ஒண்ணு பேசி அங்க ஒண்ணு பேசி சண்டையை உருவாக்காம ஒருவருக்கு ஒருவர் சமாதானம் பண்ணுகிறவர்களா இருக்க வேண்டும். அடுத்து நம்ம எப்படி மன்னிக்கணும்னா, உள்ளார்ந்த மனமுடன் உண்மையாவே நம்ம மன்னிக்கணுமா? மன்னிச்சிட்டோம் வேர்க்கு சொல்லாம உள்ளார்ந்த மனதுடன் நம்ம என்ன செய்யணுமா? மன்னிக்க வேண்டும். ஏசாயா 53:5 என்ன சொல்றாரு? நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நாமும் அவர் வழியில் சென்று மகிமை அடைய வேண்டும். அப்ப நம்ம அவர் வழியில போனோம்னா நம்ம யாருக்காகவும் ஜெபிக்கணும், எல்லாருக்காக நம்ம ஜெபிக்கணும். உள்ளார்ந்த மனமுடன் நாம் என்ன செய்யணும்? மன்னிக்க வேண்டும் என்பதை நாம் அறிகிறோம். அப்படியாக நாம் முத்திரவாகுதலை பெற்றுக் கொள்ளும் போது, மறுமலர்ச்சியை அடையும் போது, மறு ரூபம் அடையும் போது நம்மால் மற்றவர்களுக்கும் பிரயோஜனம் உண்டு, பிறரால் நமக்கு பிரயோஜனம் உண்டு. கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ள ஊற்றப்படும் போது, நிச்சயமா நம்முடைய அன்பு ஊற்றப்படும் போது நாம் மற்றவர்களுக்கு ஒரு ஒளியாக திகழும். கிறிஸ்துவின் வெளிச்சம் அவர்கள் மேல பிரகாசிக்க நம்ம செய்வோம் என்பதை இந்த சத்தியத்தின் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்வேன். இதற்காக நாம் என்ன செய்யணும்னா, அனுதினமும் நாம் எல்லாருக்காகவும் ஜெபித்து ஒவ்வொருவருக்காக வேண்டுதல்களை செய்து நாம் என்ன செய்ய வேண்டுமா? அவர்களுடைய குற்றங்கள், குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்து நாம் கிறிஸ்துவுக்குள் இன்னுமாக வளர்ந்து பெருக வேண்டும். கிறிஸ்துவின் அன்பு நம்மிடத்துல காணப்பட வேண்டும். அப்பா, நன்றியோடு துதிக்கிறேன், சுத்திருக்கிறேன். இந்த நாளிலும் இந்த சத்தியத்தை கொடுக்க மக்களை நீ தைரியப்படுத்தியதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் எந்த காலத்திலும் தகப்பனே உம்முடைய அன்பை விட்டு பிரியாதவர்களாக, உம்முடைய அன்பிலே ஊற்றப்பட்டவர்களாக நாங்கள் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யப்பா. பேர் கிறிஸ்தவர்களாக அல்ல தகப்பனே, கிறிஸ்துவை உடையவர்களாக, கிறிஸ்துவை எங்களுடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டவர்களாக, உம்முடைய அன்பிலே நிலைத்திருக்கிறவர்களாக, நாங்கள் எங்களுடைய கிரியைகளின் நிமித்தமாகவும் எங்களுடைய அன்பின் நிமித்தமாகவும் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக, ஒருவரை ஒருவர் மன்னிக்கிறவர்களாக, உதவி செய்கிறவர்களாக இந்த உலகத்திலே காணப்படத்தக்கதான கிருபைக்குள்ளாக எங்களை வழி நடத்துங்கப்பா. எங்களுடைய உள்ளத்தை நீங்க பரிசுத்தப்படுத்துங்க. உள்ளார்ந்த மனதுக்குள்ளே உங்களுடைய அன்பு எங்களுக்குள்ளே காணப்படட்டப்பா. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் என்று சொல்லியிருக்கேன். அப்படியாக நாங்கள் எங்களுடைய பாவங்களை மறைத்து உதட்டளவிலே எதையும் நாங்கள் செய்யாதபடி உள்ளார்ந்த மனதோடு எல்லா காரியங்களையும் செய்யத்தக்கத்தான கிருபைக்குள்ளாக எங்களை வழிநடத்தி காத்துக்கொள்ளுங்க. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னது போல தகப்பனே, நாங்கள் சமாதானம் பண்ணுகிறவர்களாக காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்படியாக நீர் எங்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்த போகிற தயவுக்காக, அப்பா, நீர் எங்கள் மேல் கொண்ட அன்பிற்காக, எங்களை மீட்டுக் கொண்ட கிருபைகளுக்காக தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் வரும் காலங்களிலும் தகப்பனே, நாங்கள் எழும்பி பிரகாசிக்கத்தக்கதாக கிருபைக்குள்ளே எங்களை வழிநடத்தும். அநேகருக்கு நாங்கள் வெளிச்சத்தை கொடுக்கிறவர்களாக, குன்றின் மேல் ஏற்றிய விளக்கை போல் காணப்படத்தக்கதான கிருபைக்குள்ளாய் நீங்கள் வழிநடத்தும். மீதியான நேரத்தை உடைய கரங்களிலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை நீங்க பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தி காத்துக்கொள்ளுங்க. உடைய கருத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.